ஒருமுறை விஜயநகர் பேரரசபைக்கு ஒரு மெத்த படித்த பெரிய பண்டிதர் ஒருவர் வந்தார். அவர் மன்னர் கிருஷ்ணதேவராயரை சந்திக்க வேண்டும் என்று கூறி சந்தித்தார். அவர் மன்னரை அணுகி எந்த விஷயத்தை பற்றியோ விவாதித்தாலும் மன்னர்களின் அனைத்து அமைச்சர்களையும் தோற்கடிக்க முடியும் என்று அவர் தன் அறிவு திறமையின் மேல் வைத்து ஒரு சவாலை மன்னரிடம் அவர் தெரிவித்தார். மன்னர் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டார். தன் அமைச்சர்களை அழைத்து பண்டிதரிடம் போட்டியிடச் சொன்னார். ஆனால் பண்டிதரோ ஒவ்வொரு விஷயத்திலும் வல்லவராக தோன்றியதால் அனைத்து அமைச்சர்களையும் அவர் தோற்கடித்தார். அனைத்து அமைச்சர்களையும் தோற்கடித்த காரணத்தினால் அவருக்கு கர்வம் தலைக்கு ஏறியது. பண்டிதருக்கு கடைசி முறையாக தெனாலிராமனின் முறை வந்தது. தெனாலிராமன் பண்டிதரின் கர்வத்திற்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அதனால் தெனாலிராமன் பண்டிதரிடம் ஒரு புத்தக வடிவமான ஒரு துணி அட்டையை காமித்து திலகஷ்ட மகாஸ்ரீ பந்தம் என்ற இந்த புத்தகத்திலிருந்து எந்த ஒரு தலைப்பை பற்றி தன்னிடம் விவாதித்தாலும் நான் விவாதிக்க தயார் என்று அவர் கூறினார். அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை பற்றி தான் கேள்விப்படவில்லை என்று பண்டிதர் திகைத்து போனார். உடனே மன்னரிடம் சென்று தனக்கு ஒரு இரவு நேரம் அவகாசம் தரும்படி மன்னரிடம் கேட்டார். மன்னரும் தருவதாக கூறினார். மறுநாள் அவைக்கு வருமாறு கூறி பண்டிதரை அனுப்பி வைத்தார். இருப்பினும் பண்டிதருக்கு புத்தகத்தை பற்றி கேள்விப்படாததால் விவாதத்தில் தோற்றுவிடுவோமோ என்று பண்டிதருக்கு பெரும் கவலை ஏற்பட்டது. அதனால் அவர் ஒரு திட்டம் தீட்டினார். என்னவென்றால், இரவோடு இரவாக தன் பொருட்களை எல்லாம் கட்டிக்கொண்டு யாரிடமும் கூறாமல் சத்தமின்றி ராஜ்யத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து அவரும் வெளியே சென்று விட்டார். மறுநாள் அவை கூடியது. பண்டிதர் அரசபைக்கு வரவில்லை என்ற காரணத்தினால் மன்னர் பண்டிதர் எங்கே என்று அனைவரிடமும் கேட்டார். மன்னருக்கும் அரசவையினில் உள்ளவருக்கும் இரவோடு இரவாக பண்டிதர் சென்று விட்டார் என்ற தகவல் வந்து சேர்ந்தது. மன்னர் தெனாலிராமனின் புத்திசாலித்தனம் ஈர்க்கப்பட்டார். மன்னர் தெனாலிராமனிடம் பண்டிதரை பயமுறுத்திய புத்தகத்தை தானும் படிக்க விரும்புவதாக கூறி தனக்கு தரும்படி கேட்டார். தெனாலிராமன் சிரித்து கொண்டே மன்னரிடம் அப்படி ஒரு புத்தகம் இல்லை என்று மன்னரிடம் கூறினார். உடனே தெனாலிராமன் ஒரு துணி மூட்டையை அவிழ்த்து ஒரு மூட்டையில் ட்ரில் குச்சிகள் மற்றும் சில ஆட்டு சாணங்கள் ஒரு எருமை தோல் கயிற்றினால் ஒன்றாக கட்டி ஒரு புத்தக வடிவமாக உருவாக்கினார். தெனாலிராமன் புத்தகத்தின் பெயரை உருவாக்க துணி அட்டையில் உள்ளடக்கங்களின் சமஸ்கிருத பெயர்களை இணைத்தார். அதற்கு திலகஷ்ட மகாபந்தம் என்று பெயரிட்டார். தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தில் கவர்ந்திழுக்கப்பட்ட மன்னர் தெனாலிராமனுக்கு வெகுமதியாக பொற்காசுகளை பரிசாக அளித்தார். இதிலிருந்து என்ன தெரிகிறது குழந்தைகளே? தனக்கு கடவுள் கொடுத்த அறிவையும் ஞானத்தையும் பற்றி மற்றவர்களிடம் கர்வம் கொள்ளக்கூடாது என்று புரிகிறதா குழந்தைகளே?